பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை ஒரு நாளும் உன்னை மேற்கொள்வதற்கான, உன் மீது சேதத்தை உண்டாக்குவதற்கான எந்த அதிகாரத்தையும் நான் கொடுப்பதில்லை. அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டத்தில் சகலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நீங்களும் இருக்கிறீர்கள், உங்கள் பிரச்சனையும் இருக்கிறது. அந்த கடினமான நேரங்கள்ல பிசாசு எதை மட்டும்தான் காமிப்பான் அப்படின்னா, பிரச்சனையை மட்டும்தான் உங்களுக்கு காமிப்பான். பிரச்சனையை தவிர வேற எதையும் சிந்திக்காத அளவுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருவான். உங்கள் வாழ்வில் கர்த்தர் படிப்படியாக எப்படி பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உங்களை கூட்டம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், இப்போ இருக்கிற தண்ணியை வந்து சொல்லுவீங்க, இன்னும் நிறையாவான்னு கூப்பிடுவீங்க, இன்னும் நெருப்பை ஜாஸ்தி ஏற்றுனுவீங்க. Remember when I told you God had big plans for you? David. Yes! As King of Israel. சில நேரத்தில் ஏன் புது பிரச்சனை என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பழசை நினைக்காம இருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைக்கு இன்னும் கிரெடிட்டை கொடுக்காம இருக்கிறோம். இன்னும் அவருக்கு துதிக்கான மகிமையை செலுத்தாமல் இருக்கிறோம். அதனால இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாம் லாக்கிலே இருக்குது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சில நேரங்களில் தேவனுடைய உறவையே நம்ம ஃபீல் பண்ண முடியாமல், தேவன் இருக்கிறதையே ஃபீல் பண்ண முடியாமல், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவங்கள் இது இந்த பூமியில் தடைப்படுது. ஏன் தடைப்படுது அப்படின்னா, சில கடினமான பிரச்சனைகள், கடினமான போராட்டங்கள், கடினமான பாதைகளுக்குள்ள நம்ம வந்து 90% நேரங்கள் இந்த பூமியில் அப்படி தான் வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்குது. ரொம்ப கடினமாகவே போயிட்டுருக்குங்க வாழ்க்கை, ரொம்ப எனக்கு டென்ஷனாகவே இருக்குது, என் வாழ்க்கையே ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் ஃபீல் பண்ணுறாங்க, சபையில் இருக்கவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா மே மாதம் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பிளான் பண்ண மாட்டாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போக மாட்டாங்க. பல சுற்றுலா ஸ்தலங்கள்லாம் டிப்ரெஷன் ஆகிறவங்கள நம்பியே வச்சுருக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்க வருவாங்க அதனால் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. அப்போ மனிதர்களுக்கு பெரும் பிரச்சனை, கடும் பிரச்சனை அவங்க வாழ்வில் நேரிடுவது அவசியமா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் அவசியம். ஏனென்றால் மனிதன் இன்னும் தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, பார்க்கவில்லை. அவன் கடுமையான பிரச்சனைகளுக்குள்ள, சோதனைகளுக்குள்ளே போகும் பொழுது அவன் பலனை நம்பாமல், மற்றவங்க பலத்தையும் நம்பாமல் அவன் தனித்து நிற்கும் பொழுது கர்த்தர் வந்து நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ற சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை அவன் வாழ்வில் என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிறார். இப்போ கடினமான சூழ்நிலைகளில் நம்ம எப்படி ஜெயம் எடுப்பது, கடினமான சூழ்நிலையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி போகிறது, கடினமான சூழ்நிலை வரும்போது அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு என்ன பதிலை நம்ம வச்சிருக்கிறோம், பதில் சொல்லாத நேரத்தில் அது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருக்கும், தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் அது பேலன்ஸ் செஞ்சுட்டே தான் இருக்கும். கடினமான பாதைகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த பூமியில் பிரச்சனையே வராதுன்னு நினைக்காத, இந்த பூமியில் உனக்கு போராட்டமே இருக்காதுன்னு நினைக்காது. உனக்கு எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும், நீ தண்ணியை கடக்க மாட்ட, தண்ணீர்களை கடப்ப, நீ ஆற கடக்க மாட்ட, ஆறுகளை கடப்ப, அக்னி இல்லை அக்னி ஜுவாலை. பாஸ்டர் நல்லா வாக்குத்தத்தம்னு நினச்சோம், இப்படி இந்த வாக்குத்தத்தையே திருப்பி போட்டிங்களே. ஆமாம், அந்த கடுமையான ஆறுகள் மத்தியில் தான், அந்த கடுமையான தண்ணீர்கள் மத்தியில் தான் உன்னை ரட்சிக்கிறவரும் இருக்கிறார், உன்னை காப்பாற்றுறவரும் அங்கே தான் இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, தண்ணி வந்தோன்னே திடீர்னு பயந்துராத, பிரச்சனை வந்தோன்னே திடீர்னு பயந்துராத, நெருப்பு வந்தோன்னே திடீர்னு பயந்துராத. இந்த நெருப்புகள் மத்தியிலும், இந்த கடுமையான பிரச்சனைகள் மத்தியிலும், நீ போய் கொண்டிருக்கிற இந்த போராட்டமான பாதைகள் மத்தியிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த தண்ணி உன்னை சேதப்படுத்துவதற்கான அனுமதி அதற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த கடுமையான பிரச்சனைகள்
உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாத இந்த மீள முடியாத இந்த துயரம், மனதில் இருக்கிற கவலை ஆறுகளை போல உன் மேலே இருக்குது. யோனா மீனின் வயிற்றில் இருக்கும்போது சொல்கிறாரு, திரளான ஜலம் என்னை மூடிக்கொண்டது. தாவீது சொல்கிறாரு, திரளான தண்ணீர்கள் என் தலையின் மீது போகிறது. இப்பெல்லாம் பரிசுத்தவான்கள் அவங்களுடைய பிரச்சனையை, போராட்டங்களை, அவங்களால பலன் இல்லாமல் அந்த பூமியில் நடக்க முடியல அப்படின்றத இந்த மாதிரி தண்ணியும் ஆறுகளையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ தேவன் சொல்கிறாரு, நீ திரளான தண்ணீர்களையும் திரளான ஆறுகளையும் கடக்கும் பொழுது ஒன்று ஞாபகம் வச்சுக்க, உனக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனை ஒரு நாளும் உன்னை மேற்கொள்வதற்கான, உன் மீது சேதத்தை உண்டாக்குவதற்கான எந்த அதிகாரத்தையும் நான் கொடுப்பதில்லை. சொல்லுங்க, எந்த தீமையும் என்னை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை அவர் தரவில்லை. யோபோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ தீமை வந்துச்சு. ஆனால் பிசாஸ்ட சொல்கிறாரு, இந்த இடத்த மட்டும் டச் பண்ணுறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. எந்த இடம்? ஜீவனை எடுப்பதற்கு. மற்றபடி நீ உள்ள பார்ட்ஸு, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் உயிரை மட்டும் என்ன பண்ண முடியாது, எடுக்கக்கூடாது. அவனுடைய சொத்து பத்து, அவனுடைய எல்லாவற்றின் மீது நீ ஆளுகை செஞ்சுக்க, எல்லாவற்றையும் அழிச்சிரு. ஆனால் இந்த இடத்தின் மீது நான் உனக்கு அதிகாரம் தருவதில்லை எப்படின்னு சொல்லி யோபுடைய ஜீவனை அவர் தன்னுடைய கரத்தில் வைத்திருந்தாரோ, அதுபோல தான் நீங்கள் கடுமையான போராட்டத்திலையும் பிரச்சனையும் நடக்கும் பொழுது அந்த கட்டுப்பாட்டை அவர் தான் வச்சிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் கடல் அலைகளுக்கு எல்லையை கட்டளையிட்டிருக்கிறார். ஆமே. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது சுற்றி மண் வச்சு தண்ணி ஊற்றி அப்படி விளாடுவோம். கர்த்தர் வந்து பெரிய தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு. பெரிய தண்ணி ஊற்றி நிறையா மணல் எடுத்து சுற்றி போட்டு வச்சுருக்கிறார். அந்த மணலை தாண்டி நீ வந்துடாதன்னு சொல்லி வச்சுருக்காரு. பூமி எப்படி சேக்கானாலும் வரமாட்டேங்குது. அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டத்தில் சகலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்களும் இருக்கிறீர்கள், உங்கள் பிரச்சனையும் இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்துல விழுந்தாலுமே அவர் கரத்தில் தான் விழுவீர்கள். ஆமென். சீசருங்கள்லாம் போட்டில் போயிட்டுருக்காங்க, படகுல போயிட்டுருக்காங்க. இயேசுவும் அந்த படகுல தான் இருக்கார். ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சுனாமி வருது, படகு அமிழத்தக்க, எல்லாரும் சாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க கண்ணு முன்னாடி வருது. எல்லாம் கத்துறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு. அவங்க மடிந்து போகிறேன்னு சொல்லும் போதும் இயேசு அங்கே தான் இருக்கிறாரு. நாங்கள் சாகுறேன்னு சொல்லும் போதும் அங்கே தான் இருக்கிறாரு. நாங்கள் செத்துருவோன்னு நினைக்கும் போதும் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த படகு ஆடும்போதும் அங்கே தான் இருக்கிறாரு. சொல்லுங்கள், என்ன தான் படகு ஆடினாலும், நான் செத்துருவேன்னு நினச்சாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இயேசுவும் அந்த படகு பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காரு. எதுவும் பேச மாட்டார், சைலண்டாக தான் இருப்பார். எது வரைக்கும்? நீ போய் அவர் சுரண்டி எழுப்புற வரைக்கும். அவர் அந்த படகுலேருந்து எந்திரிச்சு அந்த காற்றலையும் கடலையும் அதட்டி அக்கறைக்கு போவோன்னு சொன்னார் பாருங்க, அக்கறைக்கு கொண்டு போய் அவர்களை சேர்த்தார். ஆமே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கரை சேர்த்துடுவார். ஆமே. எல்லாம் சொல்லுங்கள், கரை சேர்ப்பார், ஒரு சேதமும் இல்லாமல் சேர்ப்பார். ஆமே. பேதுருவை பாருங்க, இயேசு கூட இயேசு கடல் மீது நடந்து வராரு. பேதுரு அதை பார்க்குறாரு. பேதுரு பார்த்த உடனே, இதுவரை இந்த உலகத்தில் யாருமே தண்ணீர் மீது, கடல் மீது யாருமே நடந்ததில்லை. ஆனால் தூரத்தில் இயேசு நடந்து வரதை பேதுரு பார்த்து அவனுக்குள்ள ஒரு விதமான விசுவாசம், கேள்விகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை அவனுக்குள்ள நடக்குது. என்ன? இதுவரை இந்த தண்ணீர் மீது ஒருவரும் நடந்து இந்த தண்ணீரை ஆளுகை செய்து இந்த தண்ணீருடைய சுபாவத்தை ஒருவரும் மாற்றினது கிடையாது. இந்த தண்ணீர் மேலே ஏதாவது ஒன்று போட்டால் அது உள்ளதான் முழுகும். ஆனால் இயேசு அந்த நடந்து வர அந்த சீனை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறத அவன் பார்க்குறான். அவனுக்கு ஒரு புதுவிதமான உணர்வு கிடைக்குது. அதனால் என்ன சொல்கிறான்னா, ஐயரே, நீங்கள் தான் இந்த தண்ணீர் மேல் நடக்கிறீங்க, நீங்கள் தான் இதை ஆளுகை செய்கிறீங்க, நீங்கள் தான் இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். வேற எந்த சீசரும் அப்படி கேட்கல. பேதுரு தண்ணீரின் மீது நடந்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் இயேசுவை பார்த்து இதுவரை ஒருவரும் செய்திராத அந்த அற்புதத்தை அவன் விசுவாசத்தை தான் அவன் தண்ணீர் மீது நடந்து வந்து அவனும் தண்ணீரை ஆளுகை செய்ததற்கான ஒரு முக்கிய காரணம். நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீரில் கடக்கும் பொழுது நம்மளும் எதை பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணீரை கடக்கும் பொழுது கர்த்தர் எப்படி எப்படிலாம் நம்ம நடத்தினாரோ, எப்படி எப்படிலாம் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வச்சாரோ, எப்படி எப்படிலாம் நம்ம ஒன்றும் தெரியாமல், ஆண்டவரே இது என்னவா முடியும், இந்த காரியம் எப்படி முடியும்னு தெரியலையே அப்படின்னு ஜெபத்தோடு இருந்தோமோ, கர்த்தர் அதை அற்புதத்தில் கொண்டு போய் முடித்தாரோ, அந்த நேரங்களை நினைத்து நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர்களும் ஆறுகளும் அக்கினிகளும்
நம் வாழ்விலே செயலிழந்து போய்விடும். ஆமென். பாருங்க, அதை தான் அவர் சொல்றாரு உபாகமம் 8:2 தேவன். இங்க பாருங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இப்போ பேதுரு இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்றத அவனுக்கே தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சான்ஸு? கடல் மீது நடந்து வரார். கடல் மீது நடந்து வரும்போது அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? நானும் நடக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் மற்ற சீசர்களுக்கெல்லாம் தோணல. இங்கே சொல்றாரு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் மூலமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன்னுடைய கடினமான சூழ்நிலையை, கடினமான வாழ்க்கையை, போராட்டமான இந்த வாழ்க்கையை நீ எப்படி அது மீது நடந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உன்னை எப்படி நடத்தி வந்தாரோ, இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சோ, இதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்னலாம் அற்புதத்தை செஞ்சாரோ அதெல்லாம் உட்காந்து நீ யோசனை பண்ணினாலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள்லாம் உனக்கு சின்னதாக தெரியும் அப்படின்றார். அதனால தான் சொல்கிறாரு, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் நீ நினச்சிட்டு இருக்க நீ தான் நடந்து வந்த வண்ணாந்தரத்தில், உனக்கு ஏதோ மண்ணா வானத்திலேருந்து விழுந்துச்சு, தண்ணி ஏதோ கிடச்சிச்சு, மோசை தான் கொடுத்தாரு நீ நினைக்கிற. இல்லை இல்லை, உன்னை இந்த 40 வருஷம் மூலமும் வண்ணாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினச்சிப்பாரு. உன்னை எந்தெந்த வழியெல்லாம் நடத்தி வந்தாரோ, என்னென்னலாம் அற்புதம் செஞ்சாரோ, எப்படி எப்படிலாம் உனக்காக கேர் பண்ணாரோ, எப்படி எப்படிலாம் உனக்காக சண்டை போட்டாரோ, எப்படி எப்படிலாம் தேவைகளை சந்திக்கும்படி செய்தாரோ, எங்கெங்கெல்லாம் மனம் உடைஞ்சி நான் யுத்தம் பண்ண முடியாது என்னை மேற்கொண்டுருவாங்கன்னு நினச்சியோ அங்கங்கெல்லாம் கர்த்தர் உனக்காக எப்படிலாம் நின்று யுத்தம் பண்ணாருன்றத நீ நினைத்து பார் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நினச்சி பார்க்கணும்? முக்கியமாக கடினமான நேரங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, கடினமான சோதனைக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது, கடினமான பிரச்சனைகள் உங்கள் இருதயத்தில் இருள் போல சூழும் பொழுது ஏன் நம்ம இவைகளை நினைக்கணும்னு தேவன் சொல்கிறார் அப்படின்னா, அந்த கடினமான நேரங்களில் பிசாசு எதை மட்டும்தான் காமிப்பான் அப்படின்னா, பிரச்சனையை மட்டும்தான் உங்களுக்கு காமிப்பான். பிரச்சனையை தவிர வேறு எதையும் சிந்திக்காத அளவுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருவான். யோபுடைய வாழ்க்கையில் ஆடு செத்துருச்சு. ஆடு சாகும் பொழுது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வேலைக்காரனும் செத்துட்டான். ஆனால் வசனம் சொல்றது, ஒரே ஒருத்தன் ஓடி வந்து யோபுவுக்கு அதை அறிவித்தான். பிசாசு உனக்கு கர்த்தர் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்றத மறைச்சி உனக்கு எவ்வளோ தீமை நடந்துச்சுன்றத சொல்றதுக்கு ஒரு நபரை கண்டிப்பாக வச்சுருப்பான். ஒட்டக செத்தனும் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், பிள்ளைங்க செத்தனும் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான். அந்த ஒருத்தனை உயிரோடு வச்சுருக்காரு பிசாசு. சில நேரங்களில் பிசாசுடைய சத்தங்கள் நம்ம வாழ்வில், உனக்கு பாரு, உன் பிறக்கும்போது உன் அம்மா அப்பா இப்படி பண்ணாங்க, நீ வளரும் போது இப்படி இருந்த, உன் கல்யாணம் இப்படி நடந்துருச்சு, உன் வீட்டுக்காரி இப்படி ஆகிட்டார், உன் பிள்ளைங்க இப்படி ஆகிட்டாங்க, நீயும் பாரு இப்படி ஆகிட்ட அப்படின்னு பல சத்தங்கள் மனிதனுடைய காதுக்குள்ளே தொனிச்சுட்டே இருக்குது. அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கான கொடுக்க முடியல. கொடுக்காதனால சிலர் மரணத்தையே தேடுறாங்க, மரணத்தையே விரும்புகிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது இருக்கிற உன் பிரச்சனைக்கு பிசாசு பிரச்சனையை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கான். எதை மறைக்கிறான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று நினைக்கிற, உன் வாழ்வில் முன்பாக செய்த நன்மைகளை உனக்கு நினைப்பூட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை நினைப்பதற்கு, அதை யோசிப்பதற்கு நீ ஒரு நாளும் இடம் கொடுக்காம இருந்துடாத. கர்த்தர் உனக்கு எந்தெந்த நன்மையெல்லாம் நினைக்க வைக்கிறாரோ, எதெல்லாம் உனக்கு கண் முன்பாக காமிக்கிறாரோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல அப்படின்றாரு. அப்படி நன்றி சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்க இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கடல் கொந்தளிப்பிலிருந்து நம்ம மீண்டும் மறுபடியும் மேலே எழும்புவோம். பேதுரு கடல் மேல் நடந்து போயிட்டே இருக்கான், பெரிய கொந்தளிப்பு வருது. இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு அந்த கொந்தளிப்பை பார்த்தான். இப்போ நினைக்கிறான், இந்த மாதிரி ஒரு பெரிய அலைய கடலில் மீன் பிடிச்ச நானே பார்க்கலன்னு நினைக்கும் போது அப்படியே மூழ்கிட்டான். நம்ம கண்ணையும் நம்ம ஹார்ட்டையும் எப்பொழுதெல்லாம் இயேசு பக்கமும், எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மையை தியானிக்கிறோமோ, நம்மளுக்கு விரோதமாக கடல் கொந்தளிச்சாலும், நம்மளை மூழ்கடிக்கத்தக்க பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதற்கான ஒரு கயிறாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனால தான் உபாகமத்தில் அப்படி சொல்கிறாரு, உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ என்ன பண்ணு, நினச்சிப்பாரு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு எங்கெங்க நன்மை நடந்திருக்குது, என் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே தீமை தாங்க நடக்குது. அவங்கள பாருங்கள், அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவங்க கர்த்தர் பயங்கரமாக அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. இவங்கள பாருங்கள், அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, என் வாழ்க்கை பாருங்கள் இப்படியே தாங்க இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் புலம்புறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோதான் பெருசாக அற்புதத்தை நான் செஞ்சாலும் உன் இருதயம் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவு தான் இருக்கிற.
அதனால் உன் வாழ்க்கையில் யாருக்கு அற்புதத்தை செஞ்சால் டக்குன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமோ அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு அப்போவாச்சும் உன் இருதயத்தை நான் திருப்பணும்னு பார்க்குறேன், அப்பவும் திரும்ப மாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு தான் இருக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளுக்கு அற்புதம் செஞ்சால் சோத்துறங்க கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாருங்கன்னு விட்டுருவோம். அதே அற்புதத்தை அவங்களுக்கு நடந்துருச்சுன்னு வைங்களேன், எப்படி இது நடந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி ஜெபிச்சிருப்பாங்க, எப்படி இது நடந்திருக்கும் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. ஏன் இப்படி ஓடுது? அவர் தான் ஓட வைக்கிறாரு. உனக்கு நடந்தால் கூட சிம்பிளாக விட்டுருவேன், அவனுக்கு நடந்துருச்சுன்றதை காமிச்சிட்டே இருக்கிறாரு. அதை சிந்திச்சுனாச்சும் நான் உன் வாழ்க்கையில் இதையே செய்ய விரும்புகிறேன்னு புரிஞ்சுக்கோன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நடந்துருச்சுங்க எனக்கு நடக்கலைங்க, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுங்க எனக்கு அப்படி ஆகலைங்க. தேவன் என்ன விரும்புகிறாரு, அவங்களுக்கு நடந்ததை நீ உனக்கு நடந்ததாகவே எடுத்து என்ன பண்ணு கொண்டாடுன்றாரு. அவங்களுக்கு நடந்ததை உனக்கு நடந்ததாகவே எடுத்து செலிப்ரேட் பண்ணுன்றாரு. அப்படி நீ செலிப்ரேட் பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். கர்த்தர் உனக்கு இப்படி நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம உணராமல் இருக்கிறது தான் பெரிய மோசமான ஒரு நிலைமை. நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு 100 ரூபாவோ 150 ரூபாவோ இருக்குது. அதை எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். நான் ஊருக்கு போகணும், கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக இருக்குது, பஸ்ஸுக்கு கரெக்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பஸ்ஸுக்கு போய் வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் காசு கரெக்டாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டேன், சாப்பிட்டேன். இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு டிக்கெட் எடுக்கணும். கோயம்புத்தூர் டிக்கெட் எடுத்து சேஞ்சு கொடுத்தாரு பாருங்க, அந்த கண்டக்டர் ஒரு 20 ரூபா நோட்டை கிழிஞ்சிருக்கு, எனக்கு தெரில. ஊட்டிக்கு டிக்கெட் எடுக்கிறேன், அந்த கண்டக்டர் வாங்க மாட்டேன்றாரு, எனக்கு வேறு நோட்டு வேணுன்றாரு. அப்போது ரட்சிக்கப்பட்ட புதுசு, நல்லா தெரியும் கர்த்தர் வெக்கப்பட்டோ கைவிட்டோ போக விட மாட்டார், நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம், அற்புதம் செஞ்சே தீர்வார்னு தெரியும். ஆனால் பஸ்ஸு ரன்னிங்கில் இருக்குது, இப்போ எப்படி செய்வார்ன்ற ஒரு டாஸ்க்கு. நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி என்ன நடு ரோட்டில் அவன் இறக்கி விட்றானா, இல்லை இதே நோட்டை வாங்குறானா, இல்லை புது நோட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னோடனே எனக்குள்ளே அந்த பரிசுத்தனுடைய சத்தம் எனக்குள்ளே கேட்குது, நீ அந்த பேக்கோடைய ஜிப்பை என்ன பண்ணு திறந்து பாரு. அந்த பேக் யாருன்னா என் ஃப்ரெண்டுது. அவன் பேக்கை என்கிட்ட கொடுக்கும்போது அவன் எப்படி செக் பண்ணி கொடுத்தான்னு இப்பவும் என் கண்ணில் இருக்குது. எல்லாத்தையும் ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தட்டுறான், அப்படி செக் பண்ணி தான் என்கிட்ட கொடுத்தான். நான் என் துணியெல்லாம் அதில் வச்சு கொண்டு வந்தேன். அப்போ சொல்கிறாரு, அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணு அப்படின்றாரு. நான் சொல்கிறேன் அவன் செக் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அந்த நோட்டில் புது கரன்சி நோட்டு 500 ரூபா நோட்டு இருக்குது. அந்த நோட்டு எடுத்தேன், டிக்கெட் வாங்கினேன், போனேன், மறுபடியும் வந்தேன். காலேஜில் எப்போதும் நைட்டு தூங்கும் போது நாங்கள் ஒரு 1/2 hour எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். எங்கள் கிளாஸ் பசங்க மட்டும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது சாட்சி சொல்லுவோம், இதெல்லாம் நடக்கும். அப்போ நான் வந்தோடனே அந்த பேக்கை கொடுத்தான்ல, அந்த பையன்கிட்ட கேட்குறேன், இது காசு தான் வச்சியா அப்படின்னு. காசை நான் எதுவுமே வைக்கல, நான் காசெல்லாம் எல்லாம் கரெக்டாக நான் எப்போதும் பர்ஸில் வச்சுப்பேன், அதெல்லாம் எதுவும் வைக்கலன்றான். நான் சொன்னேன், இல்லை ஒரு 500 ரூபா இருந்துச்சு அப்படின்னு. 500 ரூபா இருந்துச்சா, நான் அதில் வைக்கலையே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி காசுலாம் நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், திறந்து பார்த்தேன் 500 ரூபா இருந்துச்சு அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, எனக்கு பெருசாக எதுவும் தோணலை. ஆனால் நைட்டு ப்ரேயர் பண்ணும்போது சாட்சி சொல்லுங்கன்னு இவன் டக்குன்னு அதை சொல்கிறான். இந்த மாதிரி ஜோசுவா அன்றைக்கி போகும்போது காசு இல்லாமல் இருந்துச்சு, அப்போ பேக்கை தோற பார்க்கும்போது 500 ரூபா இருந்துச்சாம்மா, நானும் அதை வைக்கல, ஒருவேளை மறந்து வச்சேன்னா என்னன்னு தெரில, ஆனால் செக் பண்ணி தான் கொடுத்தேன், காசு அதில் இல்லை அப்படின்னு அவன் சாட்சியை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொல்கிறான். அப்போ தான் எனக்கே குத்துது, டேய் இதை நீ எவ்வளோ பெருசாக எடுத்துருக்கணும், ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டிய ஒரு மேட்ரு, இதை நீ எப்படி எடுத்துக்கிட்ட, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்ட. யாராச்சும் ஒருத்தர் சொல்லி தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனசு இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, மற்றவங்க வாழ்க்கையில் நடந்துருச்சு, இவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது புலம்பாத, கேள்வி கேட்காத, விடை தேடாத, அதை நன்றி சொல்லி, கர்த்தாவே அவங்களுக்கு செய்கிறீங்கன்னா என் வாழ்க்கையில நீங்கள் செய்யிருக்கு, நீர் மாறுபாடான தேவன் அல்ல, நீர் வேற்றுமையின் நிழல் உள்ளவர் அல்ல, நீர் எனக்கும் செய்ய பிரியமாக இருக்கிறீர், நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும். அந்த தேவன் என்றென்றும் உள்ள நம்முடைய தேவன். ஆமே. ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து ஒரு மேகசின் வருமாமா. அந்த மேகசினை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதுலேருந்து மெசேஜ்லாம் நல்லா இருக்கும். பல வருடங்கள் அந்த மேகசின் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்புறம் அந்த மேகசின் கட் ஆயிருச்சு. பத்திரிக்கை வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காலேருந்து வரும். அப்போது லெட்டர் எழுதுகிறாங்க, இந்த ஊழியக்காரர் எழுதுறாரு, அந்த மேகசின் என் வாழ்க்கையில் ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சு, நீங்கள் கொடுக்குற செய்தியெல்லாம். இப்போ அந்த மேகசின் வராதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சா என்னான்னு தெரியல, அதனால் அந்த மேகசினை மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு லெட்டர் போடுறாரு. அதுக்கு அங்கேருந்து லெட்டர் அனுப்புகிறாங்க. இத்தனை வருட காலமாக
உங்களுக்கு மேகசின் அனுப்பியிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேகசினை பணம் கொடுத்து தான் வாங்கணும். இந்திய ரூபாயின்படி 3000 ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா டாலரில் அவங்க சொல்கிறாங்க. 3000 ரூபா கொடுத்தா தான் மேகசின் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 3000 ரூபா என் மாத வருமானமே அவ்வளோ கிடையாது. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, என் மாத வருமானமே அவ்வளோ கிடையாது, 3000 ரூபான்றது பெரிய காசு, 3000 ரூபா கொடுத்து மாதம் மேகசின் வாங்கி படிக்கிறவளுக்கு எனக்கு இல்லை, நான் ஒரு சின்ன ஊழியக்காரன் அப்படின்னு அவர் லெட்டர் எழுதி மறுபடியும் அனுப்புகிறாரு. அமெரிக்காவிலேருந்து மறுபடியும் லெட்டர் வருது, என்னுடைய தேவன் தான் உன்னுடைய தேவன். அமெரிக்காவில் இருக்கிற தேவன் எங்களை செழிக்க செய்கிறாரு, பணக்காரன் ஆக்குறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற தேவன் வந்து ஏழையும் வறுமையிலையும் உங்களுக்கு வைக்க விரும்பலை. அதனால் நீ 3000 ரூபா கொடுத்தா தான் உனக்கு நான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். என்னால் உனக்கு ஃப்ரீயாக தர முடியும், ஆனால் இந்த தேவனை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு என்ன பண்ணு நினை. அவர் இப்போ சொல்கிறாரு, இப்போ நானே தனியாக ப்ரெஸ் வச்சுருக்கேன், இப்போ நானே பல மொழிகளில் இப்போது மேகசினை வெளியிடுறேன், இப்போ நானே வந்து அவர்களை விட மேலான ஒரு இடத்துக்கு தேவன் என்னை கொண்டு வந்துட்டார். ஆனால் ஒரு நாள் ஒரு மேகசின் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் என் வாழ்க்கையை நான் துவங்கினேன், இன்றைக்கி தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சாட்சி சொல்கிறாரு. அப்போது நம் வாழ்வில் கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருகிற ஒவ்வொரு அற்புதமான காரியத்தையும் நம்ம நினச்சி அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் நமக்காக அடுத்தது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமே, எப்போ நம்மளுக்கு அற்புதம் வெயிட் பண்ணுது? இப்போ நடந்திருக்கிற அற்புதத்தை நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற அற்புதத்தையும் தோண்டி எடுத்து நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனை நம்மளை கண்டு பயந்து வழிவிடுது. ஆஹா, பழசை நினைக்கிறான், பழசை தோன்றான், பழசை சிந்திச்சு பார்க்குறான், பழைய கர்த்தரையும் கூப்பிட்டு வரான், இப்போ இவனுக்கு பலன் வந்துடும், இப்போ நம்மளுக்கு இவனுக்கு வழியை விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இருக்கிற கடினமான பிரச்சனை நம்மளுக்கு வழி விட்டு நிச்சயமாக ஒதுங்கி நிற்கும். சங்கீதம் 77:11 பாருங்க, அவர் ஆசாப் சொல்றாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று. கர்த்தருடைய கிரியைகளை எல்லாம் என்ன பண்றாராமா? தியானிக்கிறாராமா. எப்படி எகிப்திலிருந்து வந்தாங்க, எப்படி அவ்வளோ பெரிய வல்லரசான நாட்டிலிருந்து என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க, அந்த தேவன் தான் என்னுடைய தேவன். எப்படி செங்கடல் பிளந்துச்சு, அந்த தேவன் என்னுடைய தேவன். எப்படி வானத்திலிருந்து மண்ணா இறங்குச்சு, அந்த தேவன் என்னுடைய தேவன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு யாத்ராம புஸ்தகத்தை நீங்கள் எழுதணும் உங்கள் வாழ்க்கையில். யாத்ராவின் பேரை போட்டு உங்கள் பேரை போட்டு 1960, 1980, 1990 அப்படின்னு டேட்டை போட்டு, நான் பிறக்கும் போது இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, நான் வளரும் போது இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்றத எழுதி எழுதி நினைவு கூர்ந்து பாருங்கள். லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், பூரிப்பாயிருவீங்க, மெல்ட் ஆயிருவீங்க. அதை படிக்கும் போதே இதுக்கப்புறம் உங்கள் எதிர்காலம் நல்லதாக தான் இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கே வரும். ஆமே, இதுக்கப்புறம் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் சந்ததியை கர்த்தர் வந்து வெட்கப்பட்டு விட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நினச்சி பாருங்க, கிரியைகளை தியானித்து பாருங்க, அவருடைய செயல்களை எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஆமே, இப்படி பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தால், இல்லை தாத்தா பாட்டி இருந்தால், அவங்கள்ட்ட கதையை கேட்டு பாருங்க. தாத்தா, நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண லைஃப்னு கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமக்கா ஸ்டார்ட் பண்ணேன், வேலைக்கு போனால் 4 25 பைசா தருவான், அதோ பாரு அந்த குடிசையில் தான் நம்ம இருந்தோம், இப்போ எங்கே இருக்கீங்கன்னு நினச்சி பாருங்க. உங்கள் வாழ்வில் கர்த்தர் படிப்படியாக எப்படி பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உங்களை கூட்டம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், இப்போ இருக்கிற தண்ணியை வந்து சொல்லுவீங்க, இன்னும் நிறையாவான்னு கூப்பிடுவீங்க, இன்னும் நெருப்பை ஜாஸ்தி ஏற்றுனுவீங்க. ஏன்னா ஒன்று திட்டமாக தெரிஞ்சிடும், அந்த தேவன் என்னை இன்னும் கைவிடல, இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு திட்டமாக நமக்கு தெரியும். ஆமென். அப்போது கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுங்க, உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானிங்க, அவருடைய செயல்கள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் சாமுவேல் பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பலிபீடத்தை கட்டி அது என்னன்னு பேர் வைக்கிறார் அப்படின்னா எபினேசர் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்பொழுது 7:12 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். சொல்லுங்க, இம்மட்டும்
கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எபேனேசரா இருந்திருக்காரு. ஆமே. அந்த எபேனேசர் தேவனை அடிக்கடி நினைக்கணும். எபேனேசர் பாஸ்டர் இல்லை. ஆமாம் பாஸ்டர், எபேனேசர் பாஸ்டர் நினைக்க தோணுது. அவரையும் நினைங்க, அவர் செஞ்ச நன்மையை நினைங்க. அவருக்குள்ள இருந்து நன்மை செய்யும்படி உந்தி தள்ளினதே யார் தான்? இந்த எபேனேசர் தான். அதனால இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இது எதற்கான அடையாளம்? கடந்த காலத்தின் உதவியை நினைக்கிற அடையாளம் இது. கடந்த காலத்திலும் கர்த்தர் அன்னைக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காரு. அந்த அற்புதத்தை எவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருக்காரு? இந்நாள் வரைக்கும் செய்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு, அவருக்கு வயசாயிருச்சு. அதனால சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதல் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்கள் சித்தி எவ்வளோ பாடுபடுத்துச்சு எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி எனக்கு என்னை பிறக்க வச்சாரு. நான் ஆலயத்தில் போனேன், சத்தம் கேட்டுச்சு, எத்தனையோ பேர் அபிஷேகம் பண்ண வச்சார். இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக இருந்தேன், தீர்க்கதரிசியாக இருந்தேன், என்னை இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தார். அதனால அந்த எபினேசரை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்றாரு. அவர் குடும்ப லைஃப்பில் ஃபெயிலியர். அவர் சாமுவேல் 2 பிள்ளைங்களும் ஊழியத்துக்கு வராமல் ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆன ஒரு நபர். அதனால் அவர் மனசு போட்டு உறுத்துது. ஜனங்கள்லாம் வேணான்றாங்க, உங்கள் பையன் வரவே வேணான்றாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, என்ன இந்நாள் வரைக்கும் நடத்தின தேவன் அவர் நான் நினைவு கூறுறேன். கர்த்தர் இதுவரை எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபெனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அப்போது நன்மைகளை நாம் நினைக்க நினைக்க கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை யோசனை பண்ணி பார்க்க அது எளிதாக வந்துடாது பாருங்க. நன்மைகள் மட்டும் என்றைக்கும் எளிதாக வராது. நம்மளுக்கு நடந்த தீமைகள், பிரச்சனைகள் அது ரொம்ப எளிதாக வரும். காயங்கள் ரொம்ப எளிதாக வரும். ஆனால் நன்மைகள் செய்த நன்மைகள் அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக வரவே வராது. அது நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும், அது நம்ம தான் உட்காந்து தியானிக்கணும். ஆனால் தான் பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள்லாம் ஒரு பெரிய புக்கு வச்சுருப்பாங்க. அந்த புக்கில் யாரெல்லாம் என்ன நன்மை செஞ்சாங்கன்னு எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த நன்மையை தான் ராஜா வாசிச்சு மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு எதுவும் செய்யப்படல. சரியான டைமில், சரியான ரைட் டைமில் காட் மொர்தெகாயை கொண்டு போய் பொசேஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி நம்மளும் சில புஸ்தகத்தில் கர்த்தர் நம்மை செய்த நன்மைகளை நம்ம ஞாபகப்படுத்தி எழுதி நம்ம வைக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீதோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், ஒரு மிகப்பெரிய கடுமையான பாதைக்குள்ள அவன் போகிறான். கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கம் முன்னாடி நிற்கிறான். தாவீதுனால ஈஸியாக ஜெயிக்க முடியுது. ஈஸியாக அவனுக்குள்ள இருந்த வல்லமை புறப்படுது. என்ன காரணம்? என்ன சொன்னான் அவன்? என்ன பேசினான் அவன்? சவுல் முன்னாடி நிற்கும் போது அவன் சொல்கிறான், ஒரு தரம் சிங்கம் வந்தது, ஒரு தரம் கரடி வந்தது அப்படின்ற நினைவு கூறுறான். கர்த்தர் அவனுக்கு செஞ்ச நன்மையை நினச்சி பார்க்குறான். சிங்கத்தையும் கரடியும் கர்த்தர் எப்படி என் கையில் ஒப்பு கொடுத்தாருன்றத திங்க் பண்ணி பார்க்குறான். அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவ்வளோ பெரிய கோலியாத்து சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அவன் 10 அடிக்கு மேலே இருப்பானாமா. ஏன்னா அவன் ராட்சதன், நம்மள மாதிரி நார்மல் மனுஷன் கிடையாது. அவ்வளோ பெரிய மனுஷன் அவனுக்கு எப்படி தெரிகிறான் அப்படின்னா சின்ன பையன் மாதிரி தெரிகிறான். ஆனால் இந்த தாவீது கர்த்தருக்கு எப்படி தெரிகிறான் அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய ராட்சத மாதிரி தெரிகிறாரு. அவனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக சின்ன பையனாக தான் தெரிகிறான். ஏன் அப்படின்னா தாவீது நினைத்த நினைவுகள் அவ்வளோ பெருசு. கர்த்தர் அந்த சிங்கத்தை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றால், கர்த்தர் இந்த கரடியை ஒப்பு கொடுத்தார் என்றால், அதெல்லாம் நினைக்கும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளே வருதுன்னா, இவன் அடிக்கிறதுக்கு கத்தி, இவன் அடிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த கல், ஒரு கல் போதும். அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள எலும்புது. அப்படிப்பட்ட விசுவாசம் எலும்பு இருக்கு. அவன் என்ன பண்ணான்? 1 சாமுவேல் 17:37 பாருங்க, அவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறான்றத. பின்பும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், பார்த்தீங்களா, கரடியும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், அதை நினைச்சு பார்க்குறான். கர்த்தர் தான் அதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு நினைச்சு பார்க்குறான். நினைச்சு பார்த்து இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். பழசை எப்பப்பெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்த நன்றி சொல்றீங்களோ, ஞாபகப்படுத்துறீங்களோ, புதுசா உங்களிடத்தில் வருகிற பிரச்சனை வலுவிழந்து உங்கள்கிட்ட சரண் அடைகிறது. ஆமே, உங்க காலில் நிச்சயமா விழுகும். சில நேரத்தில் ஏன் புது பிரச்சனை என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பழசை நினைக்காம இருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைக்கு இன்னும் கிரெடிட்டை கொடுக்காம இருக்கிறோம். இன்னும் அவருக்கு துதிகன மகிமையை செலுத்தாமல் இருக்கிறோம். அதனால இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாம் லாக்கிலே இருக்குது. தாவீது என்ன சொல்றாருன்னா, தப்புவிப்பார், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஏன் தப்புவிப்பார்? ஆல்ரெடி கரடி கையில் தப்புவிச்சார், ஆல்ரெடி சிங்கத்தின் கையில் தப்புவிச்சார். கரடியும் சிங்கத்தையும் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இடம் போடுறீங்களா? சிங்கம் 1000 கிலோ வெயிட் ஒருத்தன் மேலே வச்சா என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட். ஆமாம், சிங்கத்துடைய ஒரு அடி.
ஒரு பெரிய காட்டெருமையை ஒரே அடி அடித்தாலும் அது கீழே விழுகிற அளவுக்கு சிங்கத்தோடைய வெயிட்டு. கரடி பார்த்திங்கன்னா பலாப்பலான்னு இருக்க கத்தி எடுத்து நம்ம மேலே அறுத்தா எப்படி பலாப்பழம் மாதிரி ஸ்கின்னெல்லாம் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி கரடியுடைய கை வந்து அவ்வளோ பவர். அது எங்கள் ஊரில் நிறையா இருக்குது. நிறையா டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் கரடி கிழிச்சு ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க. அது ஃபோட்டோஸ்லாம் வரும், பார்த்தா பயமாக இருக்கும். இது கரடி தான் கிழிச்சாங்களா இல்லை யாராச்சும் வெட்டினாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். சாதாரணம் இல்லை, இது ரெண்டும் அடிக்கிறது வந்து சாதாரணமே கிடையாது. இவனுக்கு சாதாரணம் இல்லைன்னு தெரிஞ்சு தான் இவன் சொல்கிறான், இது நான் அடிக்கலைன்றதை கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறான். இது என்னால் உண்டானதல்லன்னு கிளைம் பண்ணுறான். அன்னதான் சங்கீதம் 18 சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலன் தான், நான் தான் அதை பிடிச்சி கிழிச்சேன். ஆனால் எனக்கு தெரியும் இது என்னுடைய பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும். யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன். அந்த பலன் இன்னும் எனக்குள்ளே இருக்குது. அந்த பலன் இருக்கனால இந்த கோலியாத்தையும் இந்த பிரச்சனையும் நான் இப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். இவனை ஈஸியாக என்னால் அடிக்க முடியும். இது ஒரு பேக்கப்பில் நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு அவனுக்கு. இந்த கரடியும் இந்த சிங்கமும் அவன் வாழ்வில் நடந்த அந்த சம்பவம் கர்த்தர் இருதயத்தில் முத்திரையை போல பதிச்சிட்டாரு. அதை விட்டு அவனால் வெளியே வர முடியல. எல்லா யுத்தத்துலேயும் எல்லா சேலஞ்சிலையும் இவன் கரடி சிங்கம் கோலியாத்தை நினைக்காம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நினைப்பான். தாவீது ஒரு யுத்தத்துலையும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஆமே, கர்த்தர் அப்படிப்பட்ட நினைவாற்றலையும் அப்படிப்பட்ட நன்றி சொல்லுகிற உணர்வையும் நம்ம மீது இன்னைக்கு தரட்டும். தப்புவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்கும்? தப்புவிப்பார். அப்போ தப்புவிச்சார் கரடி கையிலையும் சிங்கத்து கையிலையும். இப்போ என்ன பண்ண போறாரு? தப்புவிப்பார். தப்புவிக்க போறாரு. தப்புவிச்சாரா தப்புவிக்கலையா? தப்புவிச்சார். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுக்காக எங்கெங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கரங்களை பிடித்தாரோ, எங்கெங்கெல்லாம் அசைக்க முடியாத சாட்சிகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கோ, அதெல்லாம் வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும், நினச்சிட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கவே கோலியாத்தெல்லாம் கீழே விழுந்துட்டே இருப்பாங்க. மார்க்கு 8வது அதிகாரம் 17வது வசனம். இங்கு இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அங்கு 5000 புருஷர்களுக்கு அவர் அப்பத்தையும் மீனையும் அவர் கொடுக்குறாரு. மார்க் 8:17 கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சீசருங்களை பார்த்து அவர் பேசுகிறாரு. இயேசு அதை அறிவித்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணலாமலும் இருக்கிறீர்களா? திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு அப்படின்னா, அந்த அன்னைக்கு தான் ஊழியம் செஞ்சுருக்காரு. ஊழியத்தில் வந்து அப்பத்தை எடுத்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அந்த அப்பம் அப்படியே மல்டிப்ளை ஆகுது. எதெல்லாம் பிச்சாரோ அதெல்லாம் மறுபடியும் ஃபில் ஆகுது. அதை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. மீதி எடுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தாங்க, ஆனால் நிறைவோடு அந்த நாளை முடிக்கிறாங்க. அந்த நாளுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, யாருக்கு கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் நாளினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் கொடுத்தார்கள், இவர்களும் திருப்தி அடைந்தார்கள், மீதமும் எடுத்தார்கள். இதை கண்ணால் பார்க்குறானுங்க இவனுங்க. பார்த்துட்டு இயேசு சொல்கிறாரு, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து 15வது வசனம், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அவர் பரிசேயரை குறித்து பேசுகிறாரு. இவனுங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா, ஐயோயோ நம்ம வந்து அப்பம் எடுத்துகிட்டு வராதனால அடுத்த மீட்டிங்கில் இவர் அற்புதம் செய்யறதுக்கு அப்பம் தேவைப்படுமே, அதனால நம்மளை திட்டுறாரு போல அப்படின்னு பயப்படுறானுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு சின்ன பையன் அப்பம் கொடுத்ததுனால தான் இயேசுனால அப்பத்தை என்ன பண்ண முடிஞ்சுச்சு? மல்டிப்ளை பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையானு சொன்ன உடனே நம்ம ஒரு 5 அப்பம் இல்லை ஒரு 2 அப்பம்னாச்சும் எடுத்து வச்சுருந்தா அடுத்த மீட்டிங்கு இயேசு எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்திருக்கும். நம்ம ஒன்றுமே எடுத்து வைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அவர் அதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஏண்டா நீ வந்து 5 அப்பம் 2 மீன் கொடுத்தா தான் என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும் நீ நினச்சிட்டு இருக்கியா? எதுவுமே இல்லைனாலும் என்னால் உருவாக்க முடியும், எதுவுமே இல்லைனாலும் என்னால் கொடுக்க முடியும். அதனால் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணர்வு இல்லாமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அந்த அற்புதத்தை உன்னால் ஏற்றுக்க முடியலையா? உனக்கு செஞ்ச நன்மையை சிந்திக்க முடியலையா? யோசிக்க முடியலையா? அடுத்ததும் பிரச்சனையில் விட்டுருவேன், சாப்பாடு தரமாட்டானே சிந்திக்கிறியா? அவ்வளோ இருதய கடினமாக இருக்கான்னு கேட்குறாரு. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிறீர்கள், நினைவு கூறாமலும் இருக்கிறீர்கள். ஏன் சின்னத்தில் கண்ணு தெரியுதில்ல, ஏன் காது கேட்கறதில்ல, ஏன் அற்புதம் நடக்கிறதில்ல அப்படின்னா நம்ம நினைவு கூறாமல் இருக்கிறோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் என்ன நடந்திருக்கணும், இப்போ எங்கே உட்காந்துட்டு இருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படின்றது திங்க் பண்ணல அப்படின்னா
நம்ம இருதயங்களும் கண்களும் கேளாமலும் காணாமலும் இருள் அடைந்து விடும். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கு எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். இப்போ மறுபடியும் நினைவு கூற வைக்கிறாரு. எத்தனை அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு சொல்கிறாங்க 12 கூடைன்றாரு. நான் 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கு எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் 5 அப்பத்தி 2 மீனையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கூட நிறைய எடுத்தீங்க. செகண்ட் டைம் 7 கூட நிறைய மீதி எடுத்தீங்க. நம்மளுக்கு ரெக்கார்டு வந்து 2 டைம் தான் அற்புதம் பண்ணான்னு இருக்கு. இன்னும் எத்தனை டைம் பண்ணாருன்னு தெரில. அதனால சொல்லிட்டே இருக்கிறாங்க. மனசுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சாப்பாடை குறித்து என்றைக்குமே கவலைப்படாதீங்கடா. இதுக்கு முன்னாடி நடந்த அடையாளத்தை வச்சு இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் சாப்பாடு பஞ்சனமே வராது அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்க அப்படின்றார். எப்பப்பெல்லாம் பஞ்சங்களும் குறைவுகளும் கடினமான சூழ்நிலையிலும் கடக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அற்புதத்தை உங்கள் வாழ்வில் எடுத்து சிந்திச்சு பாருங்க. இதுக்கப்புறம் அதை தேடியும் காணாதிருப்பீர்கள். சொல்லுங்க, நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் அவர் அன்பை, திரும்பி பார்க்கிறேன் அவர் செய்த நன்மைகள் எல்லாம். ஆமே. அப்போது நினச்சி பார்க்கணும் பாருங்க. சீசருங்க மாதிரி அவ்வளோ பெரிய அற்புதத்தை ரொம்ப லூஸ்லலாம் விட்டுறக்கூடாது. ஆமே. அதை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி உங்கள் ஹார்ட்டில் டைட்டாக நீங்கள் பிடிச்சி, என் லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி தேவனை தான் நான் பார்த்துட்டு இருக்க போகிறேன், என் லைஃப் ஃபுல்லாக இப்படிப்பட்ட இயேசு தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போகிறாரு அப்படின்னு அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஆமே. செஞ்ச எல்லா நன்மையும் செலவழித்து காற்றுல விட்டு, ஆண்டவரே புதுசாக இன்னும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க? ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சுன்னா எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க? 1 லட்ச ரூபா வந்தால் எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க? சேர்த்து வைக்கிறீங்களா இல்லைங்களா? இந்த மாதத்துக்கு தேவையான அரிசி மூட்டை வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க. எல்லாத்துக்கான தேவையான அறிவு நம்மள்ட்ட இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள், அற்புதங்கள் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு நீ தண்ணீரை கடக்க போகிற, நாளைக்கு நீ ஆறுகளை கடக்க போகிற, நாளைக்கு உன் லைஃப்பில் ஒரு பெரிய ஃபயர் வரப்போகுது. ஃபயர் சர்வீஸ்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். ஏன்? பாஸ்டரே வரமாட்டார். சரி ஸ்டேஜ் ஜோம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் அப்படி விட்டுருவார். எனக்கு தெரியும், எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் எவ்வளோதான் அற்புதம் செஞ்சாலும் இந்த அம்மா கடைசியில் வந்து அழுந்துட்டு தான் நிற்குமே தவிர, அந்த அற்புதத்தை எடுத்து என் வாழ்க்கையில் இப்படி பண்ணாரேன்றத விசுவாசத்தோடு இந்த பிரச்சனையும் தீர்ப்பார் அப்படின்ற நம்பிக்கை ஒரு நாளும், விசுவாசம் ஒரு நாளும் இந்த அம்மா வாயிலேருந்து வராதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த அம்மாவுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். பெங்களூரில் ஒரு அம்மாவை நான் சொல்லிருக்கேன், உங்களை சொல்ல. இப்போ சீசர்கள் மறந்தார்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 103:2, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் இவன் வாழ்க்கையில் இவ்வளோ வெற்றி, இவ்வளோ அற்புதம்? இவன் ஏன் இருதயத்துக்கு பிரியமானவன்? ஒன்னையும் மறக்க மாட்டான். இவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவான். எல்லா ஸ்டோரியும் உனக்கு நல்லா தெரியும். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உனக்கு கிருபினாலும் இருக்கையினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது வாளா வயது போல திரும்புகிறது. எதையும் மறந்துடாத, சகல உபகாரங்களையும் மறக்காத அப்படின்றார். நியாயாதிபதிகளில் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. 6:13 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்படி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. இவங்க தாத்தா பாட்டி அம்மா இவங்கெல்லாம் ஒரு காரியத்தை ரெகுலராக செய்யணும். என்ன? உங்கள் தேவன் ஆதியிலிருந்து உங்களை எப்படி நடத்தினார் என்பதை உங்கள் பிள்ளைக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, கர்த்தர் எங்களை எங்கிருந்து கூப்பிட்டு வந்தார், எப்படி நடத்தினார், எவ்வளோ அற்புதம் செஞ்சார், எந்தெந்த விதமான சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக விழுந்தாங்க எல்லாம் தெரியும். இந்த நியாயாதிபதிகள் 6:13 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கிதியோன் அப்படின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான். கர்த்தர் வந்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், என்ன ஆண்டவரே நீ வந்து என்னை பார்த்து பராக்கிரமசாலின்ற, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு நேரிடணும்? எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க?
மனசுக்குள்ளே கேட்டேன் பாஸ்டர், வெளியே கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. கர்த்தர் ஏன் கூட இருந்தால் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும்? கர்த்தர் ஏன் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு வந்து சம்பவிக்கணும்? நான் ஜெபம் தானே பண்ணுறேன், உண்மையாக தானே இருக்கிறேன், சரியாக தானே சர்ச்சுக்கு வரேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அதே மாதிரி கேட்குறான் அவன். கேட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடணும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? அவன் வாழ்கிறது எகிப்தில் இருந்த அந்த சம்பவமும் இவன் வாழ்ந்த சம்பவம் கிட்டத்தட்ட பல 1000 வருஷங்களுக்கு கேப். அது அவன் எங்கே கோட் பண்ணுறான், எந்த சம்பவத்தை இழுத்து பிடிக்கிறான்னா, எகிப்தில் கர்த்தர் ஒருத்தர் இருந்தார், அடிமைத்தனத்தின்னு விடுதியாக்கினாரு, இப்போ நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், மற்ற புறஜாதிக்கு பயந்து நான் போர் அடிச்சுட்டு இருக்கேன். எகிப்தில் கர்த்தர் செய்த அற்புதம் எங்கே? எகிப்திலேருந்து எங்களை கொண்டு வந்தார், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள்லாம் எங்கே? அவனுக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. அவன் இருதயத்தில் அந்த கொஸ்டினை வச்சுக்கவே முடியல. கடவுளை பார்த்து நேரடியாக 4 கேள்வி கேட்கணும்னா இவனுக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கேட்டுட்டான். எகிப்தில் பண்ண அற்புதம் எங்கே? எங்கள் பிதாக்கள்லாம் எங்கள் காதில் வந்து இரவும் பகலும் சொல்லிகிட்டே இருந்தாங்களே, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு, அதெல்லாம் எங்கே கர்த்தாவே? இப்போ வந்து என்ன பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறான். இந்த சம்பவத்தில் யார் பழையவைகளை நினைத்து அதை யோசித்து சிந்திக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கர்த்தர் இறங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, பராக்கிரமசாலி, இந்த ஊரில் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த மாதிரி எவனும் சிந்திக்கலை, இந்த மாதிரி எவனும் யோசிக்கலை, அதனால தான் பலவீனமான உன்னை பார்த்து நான் சொல்கிறேன் நீ பராக்கிரமசாலி. ஏன் அப்படின்னா, எகிப்தில் என்ன நடந்துச்சுன்றதை சிந்திச்சு யோசிச்சு அந்த தேவன் இன்னும் இருந்தால் ஏன் இப்படி நடக்கும்னு நீ சிந்திக்கிறல்ல, உனக்கு உள்ளான ஒரு பலம் இருக்கிறது, உள்ளான ஒரு பயங்கரமான மன ஆற்றல் இருக்குது, விசுவாசம் இருக்குது. நீ யாருன்னா நீ வந்து பராக்கிரமசாலி. சாத்தான் உங்களை சில நேரங்களில் காயங்களை மட்டுமே காண்பிப்பான். உனக்கு இந்த காயம் நடந்திருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு, நீ இப்படிலாம் அழுந்த, உனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு உங்களை ஓரமாக உட்கார வச்சு பிசாசால செய்வான். இது அவனுடைய செயல். எதை மறைச்சிருவான் அப்படின்னா, உனக்காக ஒருத்தர் காயப்பட்டாரு, உனக்காக அந்த காயத்திலேருந்து ரத்தம் வந்துச்சு, உனக்காக ஒருத்தர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறாரு, அதை சிந்திக்காத அளவுக்கு மறைச்சிருவான். உங்களுக்கு வருகிற காயத்தை விட சிலுவையில் அவர் தழும்புகளால் உங்களுக்கு காண்பித்த அன்பு மிக பெருசு. அந்த அன்பு என்ன சொல்ல வருது? உன்னை எளிதாக விட்டுட்டு நான் போயிட மாட்டேன், லகுவா விட்டுட்டு போயிட மாட்டேன். விட்டுட்டு போயிட மாட்டேன்றதுக்காக தான் ஆணி வச்சு சிலுவையில் நான் அடிச்சிருக்காங்க, அதை பிடிங்கிட்டு நான் இறங்க மாட்டேன். நம்ம இயேசுநாதர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செவுத்தில் அடித்த ஆணின்னு நினைக்கிறோம். வீடு காலி பண்ணிட்டு போகும்போது அப்படியே பிடிங்கிட்டு போயிடலாம். இல்லை 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 இயேசுநாதர் நம்ம வாழ்க்கையில் செவுத்தில் மாட்டின ஆணி இல்லை, அவர் ஜீவனோடு சிலுவையில் அறையப்பட்ட ஆணி. அவர் அவ்வளவு எளிதாக உங்கள் வாழ்விலிருந்து அவர் ஈஸியாக நகர்ந்து போயிட மாட்டார், உங்களை கைவிட்டுற மாட்டார், உங்களை அந்த தண்ணீருக்கும் சேதங்களுக்கும் இரையாக ஒரு நாள் ஒப்பு கொடுத்துட மாட்டார். வாங்க, சாத்தான் சில நேரங்களில் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இந்த சூழ்நிலையிலேருந்து உன்னால் வெளியே வர முடியாது, இந்த சூழ்நிலையிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, இந்த சூழ்நிலைக்கு நீ அடிபணிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் எல்லாம் கூடும் அப்படின்றார். நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்ல, தேவன் சொல்கிறாரு, உங்கள் பக்கத்துலன்னு சொல்கிறாரு. பிசாசே, நீ அவன் காதில் என்ன சொல்கிறான்னா, உன்னால் முடியாதுன்னு சொல்கிற, உன்னால் மேலே வர முடியாதுன்னு சொல்கிற, மறுபடியும் நீ வாழ்க்கையை துவங்கினாதான் இந்த மாதிரி வெற்றியை பார்க்க முடியும்னு சொல்கிற. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியும், என் வெற்றியை நான் அவனுக்கு தரப்போகிறேன், என் பலனை நான் அவனுக்கு தரப்போகிறேன் அப்படி நம்ம பக்கத்தில் நின்று இடைவிடாமல் நமக்காக சொல்கிறாரு. பிசாசு சொல்கிறான், இங்கே பாரு, உன்னை சுற்றி எல்லாம் வனாந்திரம் தான் இருக்குது, உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வந்து இந்த வனாந்திரம் தான் நீ பார்க்க போகிற, உன் வாழ்க்கையே இப்படி தான் வனாந்திரமாக இருக்க போகுது, வெயிலில் அலைஞ்சு நீ திரிய போகிற. நம்மளுக்கு வனாந்திரத்தையாக காட்டிகிட்டு இருப்பான். தேவன் எதை காமிக்கிறாரு அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி நம்ம கண்களுக்கு முன்பாக அதை காமிக்கிறார். ஆமே, உங்கள் உள்ளத்திலிருந்து அப்படிப்பட்ட விசுவாசம் கிளம்பி வரும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் கிளம்பி வரும், அப்படிப்பட்ட வசனங்கள் கிளம்பி வரும். அதை கப்புன்னு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிரச்சனை, போராட்டங்கள் நேரத்தில், தேவைகள் நேரத்தில் அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் வெகுவாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்போ கடினமான நேரங்களில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பழையவைகளை நாம் திரும்பி பார்த்து அதை தியானிக்க வேண்டும், பழையவைகளை யோசித்து பார்த்து அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமே. வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எது இருப்போம்.